இப்போ 100 ml பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் ஊற்றுறேன். இப்போ 100 ml போதுண்ணா? கையிடுங்க, கையிடுங்க, கையிடுங்க. ஆமாம், கொஞ்சம் நேரத்துக்கு நகத்துங்க கொஞ்சம். அப்படி அப்ளை பண்ணுமாண்ணா? ஆமாங்க, இப்படி அப்ளை பண்ணுங்க. இப்படி சுற்றணுங்க, சுற்றி விடணும். ஓகே ஓகே. அதுக்கு மேலே அந்த இது தேய்க்கலாங்களா? தேய்க்கலாங்க, அதுக்கு மேலே தேய்க்கலாம். மருந்து தேய்க்கலாம்? தேய்க்கலாம் தேய்க்கலாம். அதுக்கு மேலே மருந்து தேய்க்கலாம். தேய்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த 30 வயசுக்கு மேலே ஆச்சுனவே நிறைய பேருக்கு ஷோல்டர் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 என்ற பயங்கரமான வலி, எழுந்து நிற்கவே முடியல, உக்கார முடியல, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஜவ்வு இருக்கிறதுல ஸ்வெல்லிங் ஆகிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு, அதே மாதிரி குதிங்காலெல்லாம் வலிக்குது, ஃபிங்கர் வலிக்குது அப்படின்னெல்லாம் நிறைய வலி சார்ந்த பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுறாங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லக்கூடிய மூலிகை ஒரு மூலிகை சொன்னீங்க. அந்த மூலிகையை நான் சொல்றபடி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள்ல சரியாகும் அப்படின்னீங்களே, ஒரு நாள்ல எப்படி சரியாகும்? அது என்ன மூலிகை? இது மூலிகை பேருங்க முள் வெள்ளரின்னு சொல்லுவாங்க. முள் வெள்ளரி. ஆமாங்க. இது வந்து மிகப்பெரிய அதிசயமானது. ஒரு சிலர் பக்கம் பார்த்துருக்கலாம். ஆனா இது நம்ம காயை காமிங்க ஐயா, ஒரு 4 காயை எடுத்து காமிங்க. அதாங்க இந்த காய். ஏன்னா அதை நீங்க எடுத்து நல்லா கூட காமிக்கலாம். எடுத்து காட்டுறேங்க. அப்படி பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டுங்க காமிங்க. இதாங்க ஐயா, இது முள் வெள்ளரி. முள் வெள்ளரி. ஆமாங்க. இது ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு மூலிகைங்க. மறைக்கப்பட்ட மூலிகை. ஆமாங்க. இது வந்து நிறைய வந்துங்க சித்தர்கள் சொல்லுவாங்க, அதாவது நிறைய நம்ம வைத்தியர் மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்துங்க எவ்வளோ பெரிய உங்களுக்கு வாதம், சரவாங்கி, நடக்க முடியல, காலில் வளைஞ்சு போச்சு, என்னால் எந்திரிக்க முடியல, வாழ்நாள் முழுதும் கிடையா படுத்துக்கிறேன், இதுக்கு தீர்வே இல்லையான்னு சொல்லி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அதாவது பேரலைஸ் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்து அந்த 80 வகையான வாதத்தையும் சரி பண்ணுறீங்க. ஆமாங்க. அப்படியேங்க அப்பா, 80 வகையான வாதத்தை தெரிவு கொடுக்குமா? ஆமாங்க. நடக்க முடியாது, நடப்பாங்க. எவ்வளோ நாளில்? இப்போ ரொம்ப அதிகமாக ஒரு 4-5 வருஷமா படுத்து படுக்கையாக இருக்காங்க, நொண்டி நடக்கிறாங்க. ஒரு வாரத்தில். இப்போ கையெல்லாம் இப்போ வலது கை உணிச்சு இப்படி நடக்கிறாங்க. ஆமாங்க. அவங்கள எவ்வளோ நாள்? அதாங்க ஒரு வாரம் 1 வாரம். சரி, இப்போ லெஃப்ட் கை விழுந்துச்சு, இப்படி நடக்கிறாங்க. ஆமாங்க. அவங்கள எவ்வளோ நாள்? ஒரு 10 நாள் அடிக்கிறவங்க. வலது புறம் கை கால் செயலிழந்தவங்களுக்கும் இடது புறம் கை கால் செயலிழந்தவங்களுக்கும் எவ்வளோ நாள் குணமாகன்றதை நான் கேட்டிருக்கேன், காயப்படுத்தல. இது 1 வாரம், 10 நாள், 15 நாள் சரியாகுன்றீங்க. ஆமாங்க. இது எவ்வளோ ஆணித்தனமாக எப்படி சொல்கிறீங்க? ஏன் ஐயா, என்னன்னா 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடியலன்னு தான் இருக்காங்க. அவங்களை எப்படி இது சரி பண்ணும்? நாங்கள் 7 தலைமுறை யூஸ் பண்ணுறோங்க. 7 தலைமுறை? ஆமாங்க. ஓகே. நீங்கள் உங்கள் தாத்தா அப்படியே தொடர்ந்து எங்கள் தோட்டத்திலே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்குங்க, இது விடாமல். ஓ, இது விடாமல் வளர்த்துட்டு. ஆமாங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் ஐயா? இதை வந்துங்க ஐயா, அப்படி எடுத்து அரைச்சி கட் பண்ணி போட்டு அரைச்சிங்க. இதோட ஆயில் நாங்கள் ஒரு சில ஆயில் கொடுப்போம். அந்த மூலிகை ஆயில் உள்ள ஊற்றி அரைச்சி டப்பாவில் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அப்ளை பண்ணுற போது ஒரே இரவில் அந்த மூட்டு பிரச்சனை, அந்த சரவாங்கி பிரச்சனை நல்லா குணமாக்கும். அதான் அந்த ஒரே இரவில் அந்த மூட்டு வலி, முதுகு வலி குணமாயிடும். ஆமாங்க. எங்கள் அப்பா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பச்சையாக வச்சு கட்டணுமா, இல்லை நீங்கள் கொடுக்குற ஆயில் காய்ச்சி கட்டணுமா? பச்சையை நாங்கள் பச்சையை தான் கொடுப்போம். நீங்கள் பச்சையா எப்படி சொல்லுங்கள், எனக்கு புரியல. நாங்கள் ஆயில் டப்பாவில் அரைச்சி கொடுத்துருவோம். ஆயில் ஊற்றி இதை போட்டு இதோட கொஞ்சம் மூலிகை உள்ள போட்டு அரைச்சி கொடுத்துருவோம். அரைச்சி ஆயிலாக கொடுத்துருவோம். அப்போ இதெல்லாம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், அதாவது ஜெல்லி மாதிரி கொடுப்போம். ஜெல்லி மாதிரி கொடுப்பீங்க? ஆமாம். இதெல்லாம் சேர்த்து மூலிகைலாம் சேர்த்து ஜெல்லி மாதிரி கொடுப்பீங்க? ஆமாங்க. அந்த ஜெல்லியை வந்து மேலே அப்ளை பண்ணணும். அவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வாங்கி பயன்படுத்தலாம். இந்த L4 L5 முதுகெல்லாம் பாருங்க, இந்த முதுகெல்லாம் இருக்குல்ல, இந்த முதுகெல்லாம் அம்மா முதுகெல்லாம் வலி அப்படின்னு சொல்லி இப்படின்றாங்கல்ல, இப்படி வலி தாங்க முடியல அப்படின்றாங்கல்ல, இந்த L4 L5க்கெல்லாம் எவ்வளவு நாள்ல கேட்கும்? உங்களுக்கு ஒரு நாளே கேட்குங்க ஐயா. ஒரே நாள்லையா? ஐயா, இதெல்லாம் பயங்கரமான பிரச்சனை ஐயா, நிறைய நாள் சிகிச்சை எடுக்கணுமே. இல்லைங்க, ஒரே நாள்ல ஒரு வேளை நல்லாங்க ஐயா. இரவு போட்டாங்கன்னா காலையில் வலி போயிடும். என்ன சொல்றீங்க? எனக்கு நம்பவே அதாவது என்னால் நம்பவே முடியல, நம்பாது இருக்கவும் முடியல. ஏன் நம்பாது இருக்க முடியல அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் இது மாதிரியான பவர்ஃபுல்லான மூலிகைலாம் இருக்கு, அதனால சொல்றேன். ஐயா, இந்த புடக்கழுத்து வலி, மூட்டு வலிக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்றாங்க, மூட்டு தேஞ்சிருச்சுன்றாங்க. பாருங்க, இது மாதிரி மூட்டுன்னு இருக்குங்களே, இந்த மூட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்க தேஞ்சிருச்சு, அம்மா நடக்கவே முடியல, இந்த இடமெல்லாம் வீக்கமா இருக்கு அப்படின்னா, இந்த வீக்கம் எவ்வளவு நாள்ல சரியாகும்? இந்த வலி எவ்வளவு நாள்ல சரியாகும்? ஐயா, ஒரே நாள்ல ஒரு வேளை குணமாங்க ஐயா. ஒரே நாள் ஒரே வேலையா? ஆமாங்க. ஐயா, என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. ஐயா, ஒரே நாள் ஒரே வேலையில குணமாகுதுன்றீங்க. என்னால நம்பாம இருக்க முடியல, நம்பவும் முடியல. சரிங்க. சரி, இது எப்படி நான் நம்பணும்? எனக்கு எப்படி செஞ்சு காமிப்பீங்க? செஞ்சு காட்டுறேங்க ஐயா. இது
நம்ம அம்மா நான் கொடுக்குறேன், அதை கட்டி காட்டுறேன் எப்படி வைக்கணும் பண்ணுறோன்னு. கட்டினீங்கன்னா அதே மாதிரி பண்ண சரியாயிடும். நேர்களே, இவருடைய அம்மாவுக்கே இது செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அனைத்து வகையான மூட்டு வலி முதுகு வலி உள்ளவங்களுக்கும் நான் சொன்ன அனைத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ஒரு வேளை சரியாகும்னு சொல்கிறாரு. ஆனால் என்னால் ஒரு வேளை நம்ப முடியல, ஒரு வேளை நம்பாமல் இருக்கவும் முடியல. இது எப்படியெல்லாம் சாத்தியம், அவருடைய அம்மாவுக்கு எப்படி கட்டுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூட்டு வலி முதுகு வலி ஜவ்வி கிழிஞ்சிச்சு மூட்டு தேஞ்சிச்சுன்றதை ஒரு நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே சரியாக ஆணித்தனமாக சொல்கிறாரு. சரியாயிடுங்க, அதுக்கப்புறம் வரவே வராதுங்க, வரலன்னா சொல்லுங்கள் அப்படின்றாருல. அந்த மருந்தை எப்படி செய்கிறாருன்றதை நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். ஒரு சில ஆயில்கள் ரகசியமாக வச்சுருக்கிறாங்க, அதை நான் கேட்க விரும்பல. ஏன்னா இது 7 தலைமுறையாக செஞ்சதுனால அந்த மூலிகைகள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஐயா, இப்போது இந்த முள் வெள்ளரிக்காய் இருக்குது. ஆமாங்க. உரல் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ அங்கே உட்காந்து இப்போ இடிக்க போகிறீங்க இல்லையா? ஆமாங்க. இடிச்சு காமிங்க ஐயா. நண்பர்களே, இப்போ பாருங்கள் முள் வெள்ளரிக்காய் அது எப்படி இருக்கிறாருன்ற பாருங்கள். இது வந்து இடிச்சுங்க. ஓ, வெள்ளரிக்காய் மாதிரி அந்த இது விதை வெளியே வருங்க வெளியே வருது இல்லையா? ஆமாங்க. இது போட்டு இடிச்சு ஓகே. அப்படி இடிக்கிறீங்க? இடிக்கிறோம். ஓகே. இடிச்சு எடுத்துரும். நல்லா இடிக்கிறோங்க. ஓ, இடிச்சோம்னா அப்படியே ஜெல்லி மாதிரி வருங்க. சூப்பர். நல்லா இடிச்சு இப்போ என்ன பண்ணோம்? இது இடிச்சு எடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிடணும். இப்போ அரைக்கிறீங்க? அரைக்கிறேன். அடா தோசை மாவு அரைக்கிற மாதிரி, ஆமாங்க, இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க ஐயா. ஆமாங்க. அதுக்கப்புறம் இந்த உளுத்த மாவு அரைப்பாங்க இல்லையா, உளுந்த மாவு அது மாதிரி அரைக்கிறீங்க? ஆமாங்க ஐயா. அப்பா நிறைய வருது. ஆமாங்க. இந்த ஆயில் மாதிரி வருது இல்லைங்க, இது வந்து போடுற போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஜெல்லி குறைபாடாக இருக்குது, வீக்கமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சரியாகும் வச்சுங்களேன். ஓஹோ. ஆமாங்க. தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. தண்ணி அதே விட்டுக்கும். ஆமாம். நீங்கள் தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. அதே தண்ணி விடும். ஆமாம். இப்போ எவ்வளோ நேரம் அரைக்கணும் இது அதை கூலாகிற வரைக்கும் ஆமாங்க. ரொம்ப அருமையாக சித்த வைத்தியம் செய்கிறீங்க. ஆமாங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் வைத்தியம் இல்லையா? ஆமாங்க ஐயா. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, சரிங்க பாலசுப்ரமணியன், இன்னொரு முறை கேட்கட்டுமா? சொல்லுங்க. நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. சரிங்க. இப்ப ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. ஆமாங்க. மூட்டு தேஞ்சிருச்சு. ஆமாங்க. அந்த L4 L5ல பயங்கரமான பிரச்சனை. ஆமாங்க. பல்ஜா இருக்கு, இல்ல கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஆமாங்க. அப்படின்ற போது இந்த மூலிகையை அரைச்சி நீங்க சொல்ற ஒரு ரகசியமான ஆயில்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, லைட்டா கொதிக்க வச்சு ஜெல்லி மாதிரி பண்றீங்க. ஆமாங்க. ஜெல்லி மாதிரி பண்ணி ஒரு நாள் போட்டாவே அந்த வலியெல்லாம் போயிருதுன்றீங்க. ஆமாங்க. அதிகபட்சம் எவ்வளவு நாள் போட்டா சுத்தமா அந்த வலி போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது? ஒரு 10 நாள் போட்டா போதுங்க. 10 நாள் போட்டா போதும். ஜெவ்வெல்லாம் எல்லாம் சரியாடுங்க. கூடிக்கும். அந்த மூட்டு தேய்றதெல்லாம் எல்லாம் சரியாடுங்க. அந்த இடத்துல லிங்மெண்ட் உருவாகுமா? எல்லாம் உருவாயிடும். இப்ப மேலே பூசுனா எப்படி உள்ள உருவாகும்? அது உள்ள உருவாயிருங்க. இதனுடைய தன்மை அதுதாங்க ஐயா. இதனுடைய தன்மை அதுதான். ஆமாங்க. இது எத்தனை தலைமுறையா செய்யறேன்னு சொன்னீங்க? நாங்க 7 தலைமுறை. 7 தலைமுறையா செய்றீங்க. சரி. இப்ப ஆட்டுறீங்கல்ல? இது நல்ல பதம் வர்ற வரையும் ஆட்டணும்ல? ஆமாங்க. அந்த நண்பர்களே, நான் எவ்வளவு முறை கேட்டாலையும் எத்தனை முறை கேட்டாலையும் அவர் ஆணித்தனமா சொல்றது என்ன, ஒரு நாள்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் குறைஞ்சிரும், சரியாயிடும். 10 நாள்ல சுத்தமா சரியாயிடுன்றாரு. எனக்கு இன்னும் கூட நம்பிக்கை வரல. ஆனா இவர் ஆணித்தனமா அடிச்சு சொல்றாரு, கண்டிப்பா சரியாகும்ன்றாரு. எப்படி சரியாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக காமிக்க போறோம். அவருடைய தாயாருக்கு தான் இது போட போறாங்க. இந்த இடத்துல பாருங்க, நல்லா கொலன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். நல்லா கொலன்னு ஒரு ஜெல்லி மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு பாருங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். கையில் எடுக்க முடியுமா? அதை எடுத்துக்கலாங்க. ஓஹோ. ஆமாம், ஜெல்லி மாதிரி ஆகுது. இன்னும் கூட ஆட்டணும் இல்லையா? ஆமாம். இன்னும் ஆட்டுங்க பார்க்கலாம். இந்த தோல் தான் ஜெல்லி மாதிரி ஆகுது இல்லையா? ஆமாங்க. இந்த தோல் ஆட்ட ஜெல்லி மாதிரி ஆகுது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆட்டிட்டாரு. ஒன்று பாதியமாக நாங்கள் இங்கே தெரியுது இல்லைங்களா கல்லில்? இது ஒன்று பாதியமாக தெரியுது. நல்லா ஆட்டிட்டாரு. இவ்வளோ தான், இது போதுன்றாரு. இன்னும் மிக்சியில் போட்டாக்க நல்லா தூள் ஆகின்றாரு, நல்லா நைஸ் ஆகின்றாரு. இப்போ இது போதும் அப்படின்றாரு. மிக்சியில் இருக்கிறவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நண்பர்களே பாருங்கள், இந்த பாதத்தில் இப்போ ஊற்றி எடுக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னாக்க அவர் இந்த பாத்திரத்தில் தான் நான் எல்லாருக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்திலே ஊற்றுறாரு. நான் கொஞ்சம் நல்ல பாத்திரம் எடுங்க அப்படின்னா, இல்லைங்கய்யா இதுதான் எங்களுடைய பாரம்பரியம், அந்த பாத்திரம் அதாவது வைத்தியம் செய்கிற பாத்திரம் அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னாச்சு. இப்போ அதில் எடுத்துக்கினாரு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஊற்றிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ ஊற்றிருக்காரு பாருங்கள். இவ்வளோ ஊற்றிருக்காரு. இது ஜெல்லி மாதிரி இருக்குல்ல? ஜெல்லி மாதிரி இருக்கலண்ணா? ஆமாங்க, ஜெல்லி மாதிரி இருக்கு. ஓகே. இப்படி ஆட்டி காமிங்க பாருங்க. ஓ, ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஓ, சூப்பர். கலக்கிட்டு ஜெல்லி மாதிரி இருக்குங்களா? இப்போ இது ரகசியமான ஆயில்ன்றாரு. இதில் நிறைய ஆயில்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்றாரு. சரி, இது நான் கேட்டேன், சொல்லலை. இது எவ்வளோ ஊற்றணுண்ணா? நமக்கு தேவையான ஊற்றிங்க. இப்போ எவ்வளோ ஊற்றுறேன்னு சொல்லுங்க, நான் ஊற்றுறேன். ஒரு 100 ml ஊற்றுங்க. 100 ml ஊற்றணும். இப்போ 100 ml பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் ஊற்றுறேன்.
இப்போ 100 ml போதுனா? 100 ml ஊற்றியாச்சு. 100 ml ஊற்றிட்டேன். இது கலக்கிறோம். இப்போ கலக்கிறாரு பாருங்கள், இதை கலக்கிறத பாருங்கள். 100 ml ஊற்றிட்டாரு. இப்போ நல்லா கை போட்டு கலக்கணுமாண்ணா? இல்லை இல்லைங்க, அப்படி கலக்கினா போதும். அப்படியே கலக்கணும். கையிடுங்க, நம்ம கையிடுங்க, நம்ம கையிடுங்க. ஆமாம், கொஞ்சம் நேரத்துக்கு நகத்துங்க கொஞ்சம். அப்படி அப்ளை பண்ணுமாண்ணா? ஆமாங்க, இப்படி அப்ளை பண்ணணுங்க. ஹோ. இப்படி இப்போ அப்ளை பண்ணணும். ம். இப்படி அப்ளை பண்ணணுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி வச்சுட்டு இந்த துணியை எடுத்து அப்ளை சுற்றணும். துணி எடுத்து சுற்றணும். ஓகே, அதை சுற்றி காமிங்களேன். இப்படி வச்சு ஒரு காட்டன் வெள்ளை துணியில் சுற்றணுங்க. இப்படி இப்படி சுற்றணுங்க, சுற்றி விடணும். ஓகே. அதுக்கு மேலே அந்த இது தேய்க்கலாங்களா? தேய்க்கலாங்க. அதுக்கு மேலே தேய்க்கலாம். மருந்து தேய்க்கலாம். தேய்க்கலாம். ஓ, அதுக்கு மேலே மருந்து தேய்க்கலாம். அது எப்படின்னு தேய்ச்சி காமிங்களேன். இதை எடுத்து இப்படி வச்சு திருப்பியும் போட்டு அப்படியே வச்சு அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓ, அவ்வளோதான். அப்படியே அப்ளை பண்ணலாம். சரி, இப்படி அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணி எவ்வளோ நேரம் விடணும்? அதை எப்போ? காலையிலையா, மாலையிலையா, இரவா? இரவுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணி எடுத்து சுற்றணும். கட்டி விடணுங்க. சுற்றிட்டு கட்டி விடணும். ஓ, கட்டி விடுறது எப்படின்னு காமிங்களேன். அப்படியே ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு அப்படி கிழிச்சிக்கணும். ஓகே. கிழிச்சிட்டு ஆமாங்க, இப்படி வச்சு இப்படி சுற்றி விடுறேங்க ஐயா. ஓ, அதாவது காலுக்கு கட்டு போடுற மாதிரி. ஆமாம், சும்மா லைட்டாக கட்டினா போதும். இப்படி, அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் லேசாக. ஆமாங்க, லேசாக. எவ்வளோதாங்க. ஜூம் பண்ணுங்க. இப்படி தான் கட்டணுங்க. இப்போது எப்படி கட்டணும்னு? ஓகே, இப்படி கட்டணும் இல்லைங்களா? ஆமாங்க. அதாவது ரொம்ப லூஸாக கட்டணும். ஆமாங்க, ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு டைட்டாக கட்டணும். ஓரளவுக்கு இப்படி கட்டி விட்டுணும். ஆமாங்க. அப்போ தான் நைட்டு கட்டிட்டு காலையில் எடுக்கணுமா? நைட்டு எடுத்துக்கலாம், காலையில் எடுத்துக்கலாம். அதாவது இப்படி கட்டி விட்டு காலையில் எடுக்கலாம். காலையில் எடுக்கும்போது சுடுதண்ணி ஏதாவது ஊற்றி கழுவணுமா? சுடுதண்ணி ஒன்றும் தேவையில்லைங்க. சும்மா நார்மலாக கழட்டிட்டு தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதை கட்டிட்டீங்க. இப்போ நைட் கட்டிட்டீங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆமாங்க. இப்போ அதை எப்படி கழட்டுறீங்க, அதை எப்படி சுத்தம் பண்ணுறீங்க காட்டுங்களேன். பாருங்க. இப்போது நண்பர்களே, நைட்டு கட்டிட்டாரு, காலையில் இப்போ கழட்டுற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் செட் பண்ணிட்டு பாருங்களேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருப்பியும் கழட்டி எடுக்கணும். ஆனால் கழட்டும் போது ஒட்டிட்டு வருமா? ஒட்டாதுங்க. ஒட்டாது. சரி, இப்போ இதை கழட்டிட்டீங்க. எப்படி க்ளீன் பண்ணணும்? தன்னுடைய தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபுல்லாக கழுவி விடுறாங்க. இப்படி க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடியோ போடும்போது நம்ம எல்லாம் கேட்குறீங்க, கொஞ்சம் தெளிவாக போடுங்கன்றீங்க. அதனால் இப்படி கழுவி விட்டுணும். அவ்வளோதான் இல்லைங்களா? ஓகே. இதுக்கு மேலே ஏதாவது நம்ம திருப்பி அப்ளை பண்ணணுமா? இல்லை, அடுத்த நாள் திருப்பி அப்ளை பண்ணணும். அடுத்த நாள் இது மாதிரி ஒரு 10 நாள் அப்ளை பண்ணணும். ஆமாங்க. இப்போ திருப்பியும் நம்பிக்கை இல்லாமல் தான் கேட்குறேன். அதாவது இந்த மூலிகை அரைச்சது, ஆயில் கலந்தது, அம்மாவுக்கு பூசினது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது எப்படி ரிமூவ் பண்ணணும், கழுவுன்ற வரையும் காமிச்சிட்டிங்க. எல்லாம் ஓகே தான். அந்த மூலிகை காமிச்சிங்க, எல்லாமே காமிச்சிங்க. எனக்கு இப்பயும் நம்பிக்கை வரல. ஜெவ்வு கிழிஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, L4 L5 டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்கு, பல்ஜி ஆயிருக்கு. அப்படின்றது ஒரே நாள்ல அந்த வலியெல்லாம் போகும். 10 நாள்ல சுத்தமா குணமாயிடுன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல சாத்தியம்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ப முடியல ஐயா. நாங்கள் தொடர்ந்து 7 தலைமுறை கொடுத்துட்டு இருக்கோங்க ஐயா. தொடர்ந்து கொடுத்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 பேத்துக்கு மேலே கொடுத்து அது உங்கள் ரிசல்ட் ஆகுங்காடி தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன். ஆமாம், மக்கள் தேவைப்பட்டால் வாங்கிட்டுங்க. அப்படி இல்லை நமக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுறேன். ஆமாங்க. ஏன்னா இருக்குல்லே, முழுமையான வீடியோ நான் தெளிவாக போட்டிருக்கேன். அதனால் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கோம், மருத்துவங்களை பார்த்துருக்கோம், மருந்துகளை எடுத்திருக்கோம். ஒரு முறை இந்த மருந்தும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். பல வருஷமாக மூட்டு வலி, முதுகு வலியால், ஜவ்வு தேய்மானத்தினால, மூட்டு தேய்மானத்தினால, L4 L5 கஷ்டத்தினால, புடகல் தோலினால, இடுப்பு வலினால எவ்வளோ நாள் கஷ்டப்படுறீங்க? ஒரு 10 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்களேன். யூஸ் பண்ணி பார்த்தா நல்லானா எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா.